விஜய் ஆண்டனியுடைய நடிப்பில் வந்திருக்கிற ஒரு படம் தான் மார்கன். ஸோ மார்கன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஸோ மார்கன் இது வந்து நல்ல படங்க. இது வந்து விஜய் ஆண்டனி வந்து எப்போதுமே விஜய் ஆண்டனி படத்தில் உள்ள ஒரு பெரிய குறையே என்னென்னா, நல்ல கதையை தேர்ந்தெடுப்பார். அதில் வந்து எந்தவித சந்தேகங்களும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக படப்பிடிப்பு ரொம்ப சூப்பராக அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரலாம் வந்து விஜய் ஆண்டனி அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பிளானிங், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பிரச்சனையே எங்கே வரும்னா, எப்போதுமே இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% ரொம்ப அழகாக ஒரு கதை பின்னப்பட்ட கதை வந்து கடைசி 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் டொப்புன்னு விழுந்துடும். ஸோ அதுதான் வந்து விஜய் ஆண்டனியுடைய ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கான ஒரு ஸ்கிரிப்டோடைய விஷயங்கள். பட் இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்குற ஒரு படம் தான் மார்கன். ஸோ ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து அவங்க அக்கா பையனை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் வந்து அந்த பையனை கொண்டு வரதும், இதில் வந்து அவர் வந்து ரொம்ப அதாவது ஒரு ஈக்குவல் கேரக்டர்னு வச்சுப்போமே. அவங்க அக்கா பையனுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் வந்து ஈக்குவலான கேரக்டர். நல்ல ஒரு ஹைட்டு, நல்ல ஒரு வெயிட் இருக்க ஒரு பையன் தான். ஸோ அந்த பையன் வந்து நல்ல டேலண்டான பையனும் கூட தான். ஸோ அந்த கதைன்னு பார்க்கும்போது மார்கனுடைய கதை வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு மர்டர், ஒரு வித்தியாசமான முறையில் மர்டர் நடக்குது. அந்த மர்டரில் வந்து என்ன ஆகிடுதுன்னா, எல்லாருமே கருப்பாயிடுறாங்க. அது ஏன் ஆகுது, எதனால் அந்த மாதிரி ஆகுதுங்கிறத இன்வெஸ்டிகேஷன் ஜானலில் போய் அது வந்து எப்படி பிடிக்கிறாங்கிறது தான் படத்துடைய கதை. பட் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பையனுக்கு வந்து கொஞ்சம் அதிகப்படியாக அவனுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த பவர் மூலியமாக அவன் வந்து ஊடுருவி போய் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அவனால் வந்து ரீகேப் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதை வந்து இந்த பையன் நல்லா பண்ணியிருப்பான். ஃபஸ்ட்டு வந்து சந்தேகத்தில் வந்து அந்த விசாரணை இடங்களும் சரி, அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அந்த போலீஸ்க்கு வந்து எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறான் அந்த போர்ஷன்ஸும் சரி ரொம்ப சூப்பராக. கொஞ்சம் அந்த கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்டைலில் வந்து ஒரு சில காட்சியுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் படம் தான். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து படம் பார்க்கும்போது ஒரு போரிங்கும் எதுவுமே இல்லாமல் கடைசியில் கிளைமேக்ஸ் தான் டக்குன்னு முடியும் போது நமக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பர். ஒரு ராஜேந்திரகுமார் நாவல் படிக்கும்போது ஒரு கல்பிரிட் இருப்பான். அந்த கல்பிரிட் யாருங்கிறது வந்து தெரியாமல் தான் ஓடிட்டு இருப்போம். ஆனால் அந்த கல்பிரிட் வந்து நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல வந்து போவோம். ஸோ அதுதான் வந்து அது ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் ராஜேஷ்குமார் நாவலில். அதே மாதிரி தான் இந்த படம் வந்து யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது போகிறதும், அந்த இறக்கப்படுகிற நபர்களில் வந்து விஜய் ஆண்டனியோட பொண்ணும் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த கேஸில் அவர் இன்வால்வ் ஆகிற அந்த வேகமும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த படம் விஜய் ஆண்டனி மற்றும் அவங்க அக்கா பையன் நம்மளுடைய படம் தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாதுங்க. இது கொஞ்சம் நல்ல படம் தான், கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற படம் தான். கண்டிப்பாக தியேட்டரில் வாட்ச் பண்ண சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.